ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் இருக்க மாதிரி லாஸும் இருக்குது. ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெடிக்ஷன் இது பண்ணி நம்ம மார்க்கெட்டில் ப்ராஃபிட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுக்கு தான் வந்து நாங்கள் எங்களோட ஆல்கோ ட்ரேடிங் டூல் யூஸ் பண்ணி புஷ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நாங்கள் பார்த்த வரைக்கும், நாங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் ஓப்பனிங்கில் நல்லாயிருக்கு. நாங்கள் ட்ரேட் பண்ணுறதும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் பண்ணுறோம். அதுவும் ஃபஸ்ட்டு ட்ரேட் மட்டும்தான். ஸோ வித்தின் 30 மினிட்ஸில், அதாவது 10 மணிக்குள்ளே உங்களோட டெய்லி ட்ரேடிங்கே கம்ப்ளீட் ஆயிரும். நம்ம பண்ணுறது இன்ட்ராடே ட்ரேடிங் தான். ப்ராஃபிட்டோ லாஸோ அன்றைக்கே கட் பண்ணிடுவோம். அதுவும் மேக்ஸிமம் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் 10 மணிக்குள்ளே ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். நம்மளோட டெய்லி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து ட்ரேடிங்கே வந்து போயிருக்கும். ஸோ நான் அதிகபட்சம் ஒரு 10 o'clock வந்து சொல்கிறேன். நம்ம சிம்பிளாக ஒரு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ட்ரேட் பண்ணி எக்ஸிட் பண்ணுறோம். இதை நம்ம டெய்லி பேசிஸில் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இது ஆட்டோ ட்ரேடிங் தான். நீங்கள் போய் லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதுவே உங்களுக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் டெய்லி ஒரு ஆர்டர் மட்டும் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ பஞ்ச் பண்ணி கூட காட்டுவேன் தான். அதாவது நிஃப்டிலையா இல்லை பேங்க் நிஃப்டியா, எந்த ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, டார்கெட் அமௌண்ட் என்ன, ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் என்ன, எத்தனை லாட் ட்ரேட் பண்ண போகிறீங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லாட் அதில் கொடுத்துக்கலாம். 1 லாட்டா 5 லாட்டா 10 லாட்டான்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ஆர்டர் மட்டும், அதுவும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 9 o'clock 8:45 கூட பஞ்ச் பண்ணிக்கலாம். தாராளமாக டைம் இருக்கும். லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோ ட்ரேடாக நடக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து ஒன்ஸ் நம்ம செட் பண்ணுற டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் ஆனோன்னே ஆட்டோமேட்டிக்காக கட்டார மாதிரி ஆட்டோ ட்ரேட் தான் வந்து செட் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு இதில் டவுட் இருக்குது, என்கொயரி இருக்குன்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். எது டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரிப்ளை வரும். இது ரிலேட்டட் டவுட்ஸுக்கு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இல்லை எனாஃபா இல்லை மெசேஜ் பண்ணுறது உங்களுக்கு புரியலன்னா கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆர்டர் பஞ்ச் பண்ணுறதா ஷோ பண்ணுறேன். ஓப்பன் ஆகிறதுலேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாகவே காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தாலும் மறுபடியும் பாருங்கள். ஏன்னா எங்கள்கிட்ட இன்ஸ்டால் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் இதே மாதிரி தான் டெய்லி நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு நம்ம இருக்க ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணணும். இங்கே மேலே டெலீட்டில் ஆல் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு டேட்டா ஃபீட் போயிடலாம். இங்கேயும் டெலீட் பண்ணிடலாம். அடுத்து ஓப்பன் அமி புரோக்கர். சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்டை நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி சிம்பிள் வந்து பேங்க் நிஃப்டின்னு டைப் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த மாதம் வந்து நவம்பர் மாதம். எக்ஸ்பைரி ஆகுது 25ல் எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டி 25 NOV. எக்ஸ்சேஞ்ச் NFO. சர்ச் ஆட். அடுத்து நம்ம ஆட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைவ் டேட்டா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. லைவ் ஃபீட் ஸ்டார்ட். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதை ஒரு பேக் ஃபில் பண்ணிக்கிறோம் 30 days. ஸோ இது பண்ணி முடித்தோன்னே லாஸ்ட்டாக நமக்கு பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆன ப்ரைஸ் பார்க்குறோம் 58,490. ஸோ 58,500 கிட்ட இருக்குது. நம்ம டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுறது ஆப்ஷன் பையிங் தான். அதுவும் எந்த ஆப்ஷனில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு நம்ம சூஸ் பண்ணுறது சிம்பிளாக இந்த மாதிரி தான். லாஸ்ட்டாக என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆச்சோ அதில் நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ணுவோம். அதுவும் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு ரெண்டையுமே வந்து இன்புட்டாக கொடுத்துருவோம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா கால் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கும். அதே கீழே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கும். ஸோ கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணுமா இல்லை புட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணுமான்னு ஆட்டோமேட்டிக்காக ஆல்கோவே அதை நாங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது நீங்கள் டெய்லி 2 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே இன்புட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம ஆட் பண்ண அந்த 58,500 கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஒரு காப்பி மட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை பேராமீட்டரில் இப்போ காப்பி பண்ணோம்ல, அது ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். மேலே கால் ஆப்ஷன், கீழே வந்து புட் ஆப்ஷன்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். சீனா கால் ஆப்ஷன், பீனா புட் ஆப்ஷன். இப்போ நம்பர் ஆஃப் லாட் போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் 1 இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு 20 லாட்ஸ்ன்னு சொல்லி மாற்றிக்கிறோம். லாட்டோட சைஸ் பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 35. ஸோ டெய்லி நம்ம பேங்க் நிஃப்டியில் 20 லாட்டுக்கு ஆர்டர் போடுறோம். ஸ்டார்ட்டு கீழே கிளிக் பண்ணிக்கலாம். டேஷ்போர்ட், ஃபைல், ஸ்டார்ட். இது கொடுத்தோன்னே ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகும். ஒன்ஸ் இனிஷியேட் ஆனோன்னே டார்கெட் அமௌண்ட் செட் பண்ணுறோம். இதுக்கு 10,000 rupees டார்கெட் செட் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ட்ரி எடுக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். $10,605 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆனதில் புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆல்கோவில் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு.
இது ரிலேட்டட் டவுட் என்கொயரினா அந்த வீடியோவை வாட்ஸ்அப்க்கு ஷேர் பண்ணுங்கள், டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.